Gopurangal Saivathillai. என்ன சிவாவோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நிர்மலா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன என் மீரா கூடவே சேர்த்து வச்சுட்டா. நாளை காலையில 9 மணிக்கு நீ நேற்று கோயிலுக்கு போன தெரியுமா? நீ அங்க போயிடு. அங்க சிவா உனக்காக தாலியோட ரெடியா இருப்பாரு. சாரி நிமி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல சிவா, பரவாயில்ல. நிமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஒரு முக்கியமான ஆள் வரணும். பரவாயில்ல. அவன் கண்டிப்பா இங்க வருவான். அவன் வந்ததும் அவனோட வழியிலேயே போய் தான் அவனை மடக்கணும். அதுக்கு இதுதான் நமக்கு கை கொடுக்கும். அவன் இங்க வந்ததும் மீரா கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும். அப்ப இந்த கத்தியை வச்சு நிம்மியோட கழுத்துல வச்சு மிரட்டுவேன். அப்பதான் என்னால மீராவை காப்பாற்ற முடியும். சாரி நிம்மி, அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி உன்கிட்ட நடிச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறேன், நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிடு. என் மீராவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. வந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே. போன் பண்ணது நீங்க தானா? வாங்க சார், வாங்க சார். என்ன ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஆளை வச்சு மிரட்டணும்னு சொன்னல சார், அந்த பொண்ணு இவ தான் சார். ஆளை வச்சு மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கவா சொல்ற? உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நினைச்சியா? சத்தியமா இல்லடி. எனக்கும் என் மீராவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்தாச்சு. இத பாரு, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, மீரா தான் என்னோட வைஃப். அந்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இவளை வச்சு மீராவை யார் கடத்தி வச்சிருக்காங்கன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சிவா, நீ என்ன சொல்ற? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி, ஆளை வச்சு மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? மரியாதையா சொல்லு, என் மீராவை யார் கடத்தி வச்சிருக்காங்க? காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க அவரோட மனைவியை கடத்தி வச்சு மிரட்டி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க பாக்குறியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும்? சொல்லு, எங்க கடத்தி வச்சிருக்க? சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சிவா இதெல்லாம்? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உன்னை 4 வருஷமா உண்மையா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன் சிவா. மத்தபடி நீ சொல்ற மாதிரி நான் யாரையும் கடத்தல. அதுவும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். இப்படி இருக்கும்போது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி நினைப்பேன்? ஏய், போது நிறுத்துடி. நடிச்சதெல்லாம் போதும். என் மீரா எங்க? எங்க? மிஸ்டர் சிவா, இப்படி எல்லாம் கேட்டா இவங்க சொல்ல மாட்டாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். நீங்க போய் லேடி கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். சிவா சிவா ப்ளீஸ் சிவா, நிஜமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சிவா. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சிவா. நிஜமா போதும், நிறுத்துறியா? நடிச்சதெல்லாம் போதும்.
ஏன் எனக்கு இப்படி இமேஜினேஷன் வருது? இப்படி நடக்கூடாது. சிவா நான் நினைச்ச மாதிரி என் தங்கச்சி நிர்மலாவை போலீஸ்ல மாட்டி விட்டுருவானோ? நான் பண்றது தப்பா? அம்மாவும் அப்பாவும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் நிர்மலா என் மேல வச்சிருக்க பாசத்தையும் எப்படி மீற நினைச்சேன்? சிவாவும் மீராவையும் பிரிக்கிற பாவத்தை எப்படி நான் செய்ய துணிச்சேன்? அண்ணா, சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். எப்படியாவது எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்தா ப்ளீஸ். இல்ல, நான் செய்யறது தப்பே இல்லை. என் தங்கச்சிக்காக நான் செய்யறேன். ஒருவேளை என் தங்கச்சி அவன் போலீஸ்ல காட்டி கொடுக்க நினைச்சா அவன் பொண்டாட்டிய நான் அறுத்தே கொன்னுடுவேன். கடவுளே, என் மீராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இவ்வளவு நாள் அவ என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. கடவுளே, அவளை நீதான் நல்லபடியா பாதுகாக்கணும். அவளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவன் மீராவை கூட்டிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கவனுக்கு. அதுக்கப்புறம் அவனை போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது சிக்க வைக்கணும். அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம மீராவை பார்த்ததும் உடனடியா போலீஸ் கிட்ட சொல்லிடணும். சிவா, என்ன சிவா, என்ன வர சொல்லிட்டு நீ யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நம்மள யாராவது பார்த்துட்டு எங்க அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் நடக்காம போயிடும். ப்ளீஸ் நிமி, நானே அம்மா தங்கச்சிக்கு தெரியாம தான் இந்த கல்யாணத்தை பண்றேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தினேஷ் தாலி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்த அடுத்த செகண்ட் உன் கழுத்துல நான் தாலியை கட்டிடுவேன். அதெல்லாம் ஓகே தான், பட் அண்ணன் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரு. அதான். இத பாரு, உன் கழுத்துல நான் தாலி கட்டுற நேரம் நமக்கு நல்ல நேரமா தான் இருக்கும் நிமி. நிமி, ஒரு பேஷண்டோட போன் நான் பேசிட்டு வந்துட்டுமா? எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு? போய் பேசிட்டு வா. சொல்லுங்கப்பா.
சிவா, சிவா நீங்க எப்படி இருக்கீங்க? மீரா எப்படி இருக்கா? அப்பா நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிவா. அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கோம். இது பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நாங்கள் இன்னும் 2 டேஸ்ல சென்னைக்கு வந்துருவோம். சிவா, நீங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த வார்த்தையை என் மீரா வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் போன மீரா கிட்ட கொடுக்குறீங்களா? அவகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறேன்னு. ஏன்னா என் பொண்ணுகிட்ட பேசி 2-3 நாள் ஆகுது. இது மாதிரி இது வரைக்கும் நான் அவகிட்ட பேசாம இருந்ததே இல்லை. அதனால தான். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா. நானும் மீராவும் இப்பதான் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனையை தீர்த்து வச்ச அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக மீரா கோயிலுக்கு போகணும்னு சொன்னா. இப்போ நாங்க கோயில்ல தான் இருக்கோம். நீங்க ஃபோன் பண்ணதுனால நான் வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதான்ப்பா ஃபோன் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாங்க கோயிலை விட்டு வெளியில வந்ததும் உங்களுக்கு மறக்காம ஃபோன் பண்ண சொல்றேன். சரி சிவா, மீராவோட காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரியா? சரிங்கப்பா. ஒரு பொய் சொன்னா 9 பொய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையாய் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்துருன்னு சொல்லியிருக்கான். என்ன சிவா? சிவா, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வராங்களா இல்லையான்னு கேளு. என்னன்னு தெரியல, அவனை இன்னும் காணோம். வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. பாஸ்கரப்பா இங்க எப்படி வந்தாரு? இங்கிருந்து தான் ஃபோன் பண்ணாரோ? இவர் கண்ணில் நம்ம படக்கூடாதா? என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஃபோன் இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்ன இருக்கும்? சிவா, சிவா எங்க போனா? சிவா இங்க தானே நின்னுட்டு இருந்தா. சிவா, 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 சிவா எங்க போனா? எங்க போயிருப்பா? நீ தேவராஜ் சார் பொண்ணு நிர்மலா தானே? ஆமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்தாரு, இப்ப எப்படிமா இருக்காரு? அண்ணனுக்கு இப்போ சரியாயிடுச்சு. அப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட நான் ரொம்ப விசாரிச்சு தான் சொல்லுமா? சொல்றேன்.
நானும் மீராவை கேட்டதா சொல்லுங்க. இப்படி பாஸ்கரப்பாவை நிம்மிக்கு தெரியும்? என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ யாரையோ தேடுற மாதிரி இருக்க. யாருமா? கூட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா, அதான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நீ போய் பாரு. சரி. சிவாவே காணோம். நிமி, 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 நிமி. டேய், நிமி. என்ன இது? இவளை வச்சு எப்படியாவது மீராவை காப்பாத்தலன்னு பார்த்தா நடுவுல பாஸ்கரப்பா வர வந்துட்டாரே. இப்ப என்ன பண்றது? மா மா, இதோ வரேன் மூர்த்தி. என்ன? நிம்மி, நிம்மி, என்னடி பெங்களூர்ல ஏதோ மீட்டிங், அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப செருப்பை தூக்கி இப்படி வீசுற, பேக் ஒரு பக்கம் தூக்கி எறியற. என்னடி ஆச்சு உனக்கு? நீ அவனு ஒன்னா தானே போனீங்க, நீ மட்டும் ஏன் இப்படி கோவமா வந்திருக்க? பெங்களூர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, பெங்களூரே போல. ஓ, இதான் உன் கோவத்துக்கு காரணமா? அது சரி, என் புள்ளைய உன் கூட தானே கூட்டிட்டு போனேன், நீ மட்டும் வந்து நிக்கிற. விஷ்ணு எங்கடி? அவன் போயிட்டான், ஒரேடியா போயிட்டான். என்னம்மா இப்படி அடிச்சிட்டீங்க? சின்ன பொண்ணுமா நிம்மி, ஏதோ கோபத்துல தெரியாம பேசிடுச்சு, அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டீங்க. இத மட்டும் ஐயா பார்த்திருந்தாரு, துடிச்சு போயிருப்பாரு. என்ன மூர்த்தி சொல்ற? அவ சொன்னது கேட்டியா? என் பையன் இவளை ஒரேடியா விட்டுட்டு போயிட்டானா. இவ மேல அவன் எவ்வளவு உயிரை வச்சிருக்கான் தெரியுமா? அவனை போய் இப்படி சொல்லலாமா? அப்புறம் அடிக்காம எப்படி மூர்த்தி இருக்கிறது? அதான் அடிச்சேன். அம்மா, யாரோ பெத்த புள்ளைக்காக பெத்த புள்ளைய அடிக்கிறது தப்புமா? மூர்த்தி, விஷ்ணு பண்றான். சொல்லு விஷ்ணு. சார், இந்த நம்பர். சார், இது என் பையனோட நம்பர் தான். ஆமா, நீங்க யார் சார் பேசுறது? சார், நான் கான்ஸ்டபிள் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என் பையனோட போன் உங்ககிட்ட எப்படி? சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? என் பையனுக்கு ஆக்சிடென்டா? இப்ப என் பையன் எங்க சார் இருக்கா? சார், வலசரவாக்கத்துல ஒரு பெரிய செவத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு இப்பதான் சார் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்க உடனே கேஆர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சார், நான் இப்ப உடனே அங்க வரேன். என் பையனுக்கு பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் இல்லையே சார். அதான் சொன்னேன்ல சார், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். நான் இப்ப உடனே வரேன் சார். ஐயா, விஷ்ணு தம்பிக்கு ஆக்சிடென்டா? இப்ப நீ என்ன எதுவும் கேட்காத. என்ன விஷயம் சார்? இவர்தான் பேஷண்ட் மிஸ்டர் விஷ்ணுவோட ஃபாதர். சொல்லுங்க. என் பேரு தேவராஜ். என் பையனுக்கு அடிபட்டு இருக்குன்னு போன் வந்தது. என் பையன் எங்க இருக்கா? அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். மிஸ்டர் தேவராஜ், கூல், பதட்டப்படாதீங்க. வாங்க என் கூட, பதட்டப்படாம வாங்க.
விஷ்ணு அப்பா வந்திருக்கேன்டா. சார் சைலண்டா இருங்க. இங்க இப்படி எல்லாம் கத்தக்கூடாது. பொறுமையா இருங்க. விஷ்ணு தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுங்க ஐயா. சார் பதட்டப்படாதீங்க. இவரை வாங்க கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க. வாங்க ஐயா போலாம். சார் வெளியில வெயிட் பண்ணுங்க. வாங்க ஐயா போங்க. வாங்க. உங்க பையனுக்கு தலையில அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனை எனக்கு காப்பாத்தி கொடுத்துருக்க டாக்டர். ஹாலண்ட்ல இருந்து ஒரு டாக்டர் வர வைக்கலான்னு இருக்கேன்.